இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அஞ்சலி, உங்களோட பயோடேட்டா, சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். என் கம்பெனிக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இருக்கு. தேங்க்யூ சார். நீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டீங்களா? சார், நான் அவர் கூட இல்ல. நான் தனியா எங்க அம்மா வீட்டில் தான் இருக்கேன். அதனால நான் வேலைக்கு போறதுல எந்த பிரச்சனையும் இல்லை சார். மேடம், எங்க கம்பெனிக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. 9 to 5 தான் ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஆனா சில நேரம் நைட்டு 9 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ண வேண்டியது வரும். வீக்கெண்ட் டைம்ல ஃபோன் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். சில நேரம் அதே மாதிரி ஆபீஸ் வர வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி ஒர்க் ப்ரெஷர் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியுமா? நீங்க வேற கன்சீவா இருக்கிறதா சொல்றீங்க. மெடிக்கல் லீவெல்லாம் எங்களால் இப்போதைக்கு கொடுக்க முடியாது. இதனால உங்க ஹெல்த்துக்கு ஏதாவது ஆகி உங்க ஹஸ்பண்ட் வந்து இங்க பிரச்சனை பண்ணாருன்னா சரியா இருக்காது. அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே நடக்காது சார். எங்க ரூல்ஸ் எல்லாம் ஓகேனா சொல்லுங்க. எல்லாத்துக்கும் ஓகே சார். நான் தனியா தான் இருக்கேன். நான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிப்பேன் சார். எனக்கு வேலை மட்டும்தான் வேணும் சார். ஆர் யூ ஷூர்? ஐ எம் ஷூர் சார். ஓகே அஞ்சலி, யூ கேன் லீவ் நவ். கம்பெனில இருந்து கால் வரும். தேங்க்யூ சார். அஞ்சலி, அஞ்சலி, என்ன அஞ்சலி? உன் மேல ஒரு துரும்பு கூட படக்கூடாதுன்னு உன்னை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். கோர்ட்ல கேஸ் போட்டு உன்னோட ஹெல்த்துக்கும் நம்ம குழந்தையோட ஹெல்த்துக்கும் எந்த பிரச்சனையும் வராம நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னடான்னா வேலைக்கு போறேன்னு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிற. அஞ்சலி, உனக்கு என்ன பணம் தானே வேணும்? எவ்வளவு வேணும்? நான் கொடுக்கறேன். என்கிட்ட இல்லாத பணமா? சொல்லு அஞ்சலி. ஏய், இங்க பாரு. உன் பணம், சொத்து, வசதி எதுவுமே எனக்கு வேண்டாம். என்கிட்ட படிப்பு இருக்கு. என் சொந்த கால்ல என்னால நிக்க முடியும். நான் சம்பாதிக்க போறேன். அதுல கிடைக்கிற வருமானமே எனக்கு போதுமானது. இல்ல, நீ யார் எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு? அஞ்சலி, அப்படி பேசாத அஞ்சலி. என்ன விட வேற யாரும் உன் மேல உரிமையா இருந்துட முடியும்? என் குழந்தைய எப்படி வளர்க்கணும், அதை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். உன் வேலைக்கு என்னமோ அதை மட்டும் நீ பாத்துட்டு போ. ஏன் வேலையா? ஏன் வேலையா? உன்னையும் நம்ம குழந்தையும் பத்திரமா பாத்துக்கிறது தான். அஞ்சலி ப்ளீஸ், நீ வேலைக்கு போற முடிவை தள்ளி வச்சுட்டு வீட்டுல ரெஸ்ட் எடு. முடியாது. அந்த மாதிரி ஒரு சோம்பேறி அம்மாவா நான் இருக்க மாட்டேன். நான் இப்போதுல இருந்து ஓடி ஓடி உழைச்சாதான் என் குழந்தை தன்னம்பிக்கையோட வளரும், என்ன முழுசா நம்பும். ஆனா கண்டிப்பா வளர்ந்து என் குழந்தை எப்படி ஒருத்தனை எப்படிமா லைஃப் பார்ட்னரா தேர்ந்தெடுத்தேன்னு கேட்கும். அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா உன்னை விட்டு விலகி இருக்கணும். இங்க பாரு, இனிமே என் லைஃப பத்தி நீ முடிவெடுக்காத. மொத்தமா என்னை விட்டு போயிடு. அஞ்சலி, ஏய் அஞ்சலி, நான் சொல்றத கேளு.